மனிதன் தனக்கு நோய் வந்தா மருத்துவரை நம்புகிறான். அவனும் இவனை காப்பாத்துவான் என்று அவனோ இவனை காப்பாத்துறான். அவனால முடியாத போது அவனும் இறைவனிடம் பரிந்துரை பண்ணுகிறான். மனிதன் தனக்கு நோய் வந்தா மருத்துவரை நம்புகிறான். அவன் இவனை காப்பாத்துவான் என்று அவனோ இவனை காப்பாத்துறான். அவனால முடியாத சிலரை அவனும் இறைவனிடம் பரிந்துரை பண்ணுகிறான். இறைவனும் காப்பாத்துறான். அவர்களாலும் முடியாத ஒரு சிலரை அவனும் யமனிடம் பரிந்துரை பண்ணுகிறான். ஆனா அவன் யாரையும் கைவிடுவதில்லை. மனிதா, உன்னை ஒரு நாள் மருத்துவரும் கைவிட்டு விடுகிறான். அந்த கடவுளும் கூட உன்னை ஒரு நாள் கைவிட்டு விடுகிறான். ஆனா யம தர்மம் மட்டும் யாரையுமே எப்போதுமே கைவிடுவதில்லை. மனிதா, உன்னை ஒரு நாள் மருத்துவனும் கைவிட்டு விடுகிறான். அந்த கடவுளும் கூட உன்னை ஒரு நாள் கைவிட்டு விடுகிறான். ஆனா யம தர்மம் மட்டும் யாரையுமே எப்போதுமே கைவிடுவதில்லை. பிறவி எனும் பிணியில் இருந்து எல்லோரையும் காத்து தன் கூடவே அழைத்து போகிறான். இவன் பிறவி எனும் பிணியில் இருந்து எல்லோரையும் அவன் காத்து தன் கூடவே அழைத்து போகிறான். மனிதா, நீ கைவிட்டு விடுகிற மருத்துவனுக்கு மதிப்பு கொடுக்கிறேன். அந்த கடவுளுக்கு மதிப்பு கொடுக்கிறேன். அதை கண்டு எனக்கும் சந்தோஷம். ஆனா உன்னை கைவிடாத யம தர்மன மட்டும் அசிங்கமும் அவமானமும் படுத்துறேன். ஆனா யாரையுமே கைவிடாத யம தர்மன மட்டும் அசிங்கமும் அவமானமும் படுத்துறேன். அசிங்கமும் அவமானமும் படுத்துறேன்.